வணக்கம் ராதிகா. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகாக்குட்பட்ட தேனா புதுக்கோட்டை அருகே உள்ள சின்ன புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சிவபாலன். இவர் சிவகங்கையில் உள்ள தனியார் சட்டக் கல்லூரியில் படித்து வருகிறார். இவரது உறவினரான முருகேசன் மகளை திருமணம் செய்து தருமாறு சிவபாலன் தரப்பிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்ததாகவும், இது தொடர்பாக இரு குடும்பங்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறால் இது காவல்துறை நிலையம் வரை வழக்கு பதிவு செய்து வழக்கு தற்போது நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவபாலனுக்கும் முருகேசனின் மகன் அருண்ராஜுக்கும் இன்று இருவரும் சந்தித்த வேளையில் தகராறு ஏற்பட்டு அப்போது சிவபாலன் வாளால் தாக்க முயன்றதாக அருண்ராஜ் தனது தந்தை முருகேசனிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து முருகேசன் சிவபாலனை சந்து விசாரித்த போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அப்போது ஏற்பட்ட மோதலில் முருகேசன் அரிவாளால் சிவபாலனை தாக்கியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்த சிவபாலன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த மோதலில் முருகேசனுக்கும் அவரது மகன் அருண்ராஜுக்கும் காயம் ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மானாமதுரை போலீசார் சிவபாலனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக முருகேசன் மற்றும் அவரது மகன் அருண்ராஜா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலைக்கான காரணம் என்ன, கொலை எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் மற்றும் மானாமதுரை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் கடந்த ஒரு மாதத்தில் 3க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தொடர்ந்து ரோந்து ஈடுபட வேண்டும், பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராதிகா. லூசு மாதிரி போயிட்டா, அதோட கொண்டுட்டாங்க வெட்டியா.